எல்லாருக்கும் வணக்கம். சங்கீதம் 37:16 வசனம். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. இந்த வசனத்தில் அநேக துன்மார்க்கருக்குள்ள துன்மார்க்கன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ நம்பாத மனுஷன். இயேசு கிறிஸ்துவ நம்பாத ஒரு அபிசுவாசிய கர்த்தர் துன்மார்க்கன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் துன்மார்க்கர்ன்னு அப்படி கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷன் என்னை படைத்த உண்மையான தேவன் யாரு அப்படிங்கிறத யோசிக்கல. பாவ மன்னிப்பு வேணும், தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், பாவ மன்னிப்பு வேணும் அப்படிங்கிறத யோசிக்கல. மரணத்துக்கு அப்புறம் எங்கே போவோம் அப்படிங்கிறத அவர் யோசிக்கலை. கர்த்தர் இலவசமாக பரிசை கொடுக்குற ரட்சிப்பை மீட்பை பெறாமல் இருக்கிறதுனால இந்த உலகம்தான் முக்கியம், இந்த செல்வந்தான் முக்கியம், இங்கே உள்ள அந்தஸ்து தான் முக்கியம், இங்கே உள்ள உயர் பதவி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இவர் ஓடுறாரு. இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற மனுஷனை பார்த்து கர்த்தர் துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. துன்மார்க்கன். அந்த வசனத்தில் பார்த்தோம்னா நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. இப்போ பாருங்களேன், நீதிமான்கிறது யாரு? நீதிமான்கிறது யாரு அப்படின்னு சொன்னா, ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் பாவம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குது. 24வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நம்பி இருக்கிற நம்மளை நீதிமான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த வசனத்தில் எழுதியிருக்குது. அதாவது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து நீங்கள் தான் என்னோட மீட்பர், என் பாவத்தை நீங்கள் தான் மன்னிக்க முடியும், என் பாவத்தை நீங்கள் தான் உங்கள் மேலே சுமந்து எனக்காக நீங்கள் பலியானீங்க, நீங்கள் எனக்காக பலியாகி என் பாவத்தை சுமந்தீங்க, நீங்கள் தான் என் பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நீங்கள் தான் என்னோட மீட்பர் அப்படின்னு சொல்லி மனசில் நம்ம விசுவாசித்தோம், நம்பணும். அந்த நம்பிக்கையை பார்த்து, அந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் உங்களை என்னையும் நீதிமான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து வச்சிருக்கிறாருங்க. அதாவது நம்ம நல்ல வாழ போகிறோம், இல்லை நல்ல வாழ்கிறோம், நல்ல மனுஷனாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களை என்னையும் நீதிமான தீர்ப்பு கொடுக்கல. அதாவது இயேசு கிறிஸ்து என்னோட மீட்பர் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பினதுனால நீதிமான தீர்ப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த கர்த்தர் கொடுக்குற எந்த தீர்ப்பாக இருந்தாலும் எப்போவுமே மாறாதுங்க. ஒரு தடவை நீதிமான் அப்படி சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னா அது மாறவே மாறாது. அப்படிங்கிறதுனால நம்ம எப்போவுமே கர்த்தர் முன்னாடி நீதிமானாதான் நிற்கிறோம், நீதிமானாதான் இருக்கிறோம், நீதிமானாதான் படுத்து தூங்குறோம், நீதிமானாதான் வாழ்கிறோம், நீதிமானாதான் நடக்கிறோம். அப்படித்தான் கர்த்தர் உங்களை என்னையும் பார்க்குறாரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு இந்த வசனத்தில் அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. அதாவது பல நேரம் நம்ம கர்த்தரோட பிள்ளைங்களா கர்த்தருக்குள்ள நம்ம வளரும்போது பல தடவை நம்ம அதாவது கம்பேர் பண்ணுறது வழக்கம். கம்பேர் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அவனை பாரு, கடவுள் பற்றி எல்லாம் யோசிக்கவே இல்லை, இப்படி வாழ்கிறான் அப்படி வாழ்கிறான், நிறைய வீடுகள் கட்டுறாங்க, காரு பங்களா எல்லாமே இருக்குது, செல்வம் அதாவது அந்தஸ்து கௌரவம் எல்லாம் இருக்குது, நமக்கு இல்லையே, நம்ம கர்த்தரை பின்தொடர்றோம், கர்த்தருக்காக வாழ்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், பல கஷ்டங்களை கர்த்தருக்காக அனுபவிக்கிறோம், ஆனால் நம்மக்கிட்ட கொஞ்சமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல நேரம் நம்ம யோசிக்கிறது உண்டு.
பொறாமை கொள்வது உண்டு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பொறாமை கொள்ள அவசியம் இல்லை. துன்மார்க்கருக்குள்ள செல்வ திராட்சையை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லதுங்கிறாரு. அதாவது நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சமே நல்லது, நிறைய அவசியம் இல்லைங்கிறார். ஏன்னா எல்லாமே மொத்தமாக நிறைய வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம கர்த்தரே மறந்துடும். அதனால கர்த்தர் என்ன சொல்லாருன்னா, அன்னன்னைக்கு உள்ளது, அந்தந்த மாதத்துக்கு உள்ளது கர்த்தர் நமக்கு கொடுத்து, திருப்தியை கொடுத்து, மன அமைதியை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, நான் உன் கூட இருக்கிறேன் மகனே அப்படின்னு சொல்லி நம்மளை நடத்துறதுக்கு இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம்தான் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லதுங்கிறார். அந்த கொஞ்சம் நல்லது ஏன் அப்படி சொன்ன, நீ அந்த துன்மார்க்கனோட எது இருக்குதுன்னா, செல்வம் இருக்குது, பதவி இருக்குது, ஆனால் ரட்சிப்பு இல்லை. அதனால அவர்கிட்ட என்னதான் இருந்தாலும் உங்கள்கிட்ட என்கிட்டையும் யாருமே பெற முடியாத, சம்பாதிக்க முடியாத, கஷ்டப்பட்டு எதுவுமே செய்ய முடியாத ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அவரோட அன்போட நம்மளை ரட்சித்து, பாவத்தை மன்னித்து, சத்தத்துக்கு அப்புறம் பரலோகம் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை கொடுத்து உங்களை என்னையும் கர்த்தர் நடத்துகிறார். அதனால் துன்மார்க்கனை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லதுங்கிறாரு. உங்கள்கிட்ட கொஞ்சம் இருந்தாலும் அதில் நீங்கள் திருப்தி அடைஞ்சு, மன அமைதி அடைஞ்சு, கர்த்தருக்குள்ளே நீங்கள் நடங்க அப்படி சொல்லி கர்த்தர் உங்களை என்னையும் தைரியம் கொடுத்து, அதாவது தைரியம் கொடுத்து இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால உங்களுக்குள்ள கொஞ்சமே நல்லது. ஏன் அப்படி சொன்ன, துன்மார்க்கனுக்கிட்ட அவ்வளவு இருந்தாலும் அந்த கொஞ்சம் அப்படிங்கிற ரட்சிப்பு அவங்ககிட்ட இல்லை. கர்த்தர் அவங்க கூட இல்லை. மன அமைதி, சந்தோஷம், சமாதானம், திருப்தி எதுவுமே இல்லைங்க. ஆனால் உங்கள்கிட்ட என்கிட்டையும் திருப்தி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, பலம் இருக்குது. கர்த்தர் நம்ம கூட இருந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால நீங்கள் பொறாமைக்குள்ள அவசியம் இல்லை, திட்ட தேவையில்லை. அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திராட்சையை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. அதனால் கர்த்தாவே, இன்னைக்கு நீங்கள் எதை கொடுத்து வச்சுருக்கீங்களோ அதை கொண்டு நான் சந்தோஷமாக வாழ்கிறது எனக்கு உதவி பண்ணுங்க. மன அமைதியோட உங்களுக்குள்ள திருப்தி அடைஞ்சு வாழ்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படி சொல்லி நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் அந்த மன அமைதியை உங்கள் மனசில் வச்சு நடத்துகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஏன் அப்படி சொன்ன, இந்த உலகத்தில் அதாவது எத்தனையோ துன்மார்க்கர்கள் இருப்பாங்க. அவங்க கூட இல்லாத ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால நம்ம சந்தோஷமாக கர்த்தருக்குள்ள நம்ம வளருவோம். ஆமென்.